ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல கையடை படலத்துல 4வது பாடல் பார்க்க போறோம். சம்பரப்பெயர் தானவனுடன் உம்பர் கோமகன் அமர்வுடன்ற நாள் வெம்பி மற்ற அவன் வெற்றி கொண்ட போது அம்பரம் இழந்து அவனி வந்தனன். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். சம்பரப் பெயர் தானவனுடன், சம்பரன் என்ற பெயரை கொண்ட அசுரனுடன், உம்பர் கோமகன் தேவேந்திரனான இந்திரன் அமர் உடன்ற நாள் போர் புரிந்த நாளில் வெம்பி மனம் வருந்தி மற்ற அவன் வெற்றி கொண்ட போது, சம்பரன் இந்திரனை வெற்றி கொண்ட பொழுது அம்பரம் இழந்து விண்ணுலகத்தை இழந்து அவனி வந்தனன், இந்த பூமியில் வந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இது அதாவது சம்பரன் அல்லது சம்பகாசுரன் அப்படிங்கிற அசுரனை தசரதன் முதல்ல இந்திரன் சண்டை போட்டு அவன் வந்து தோத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் இந்த இடத்துக்கு வந்தான். அதுக்கப்புறம் தசரதன் மீண்டும் சம்பரனோட போர் செய்து வெற்றி கொண்டு இந்திரலோகத்தை மீண்டும் இந்திரனுக்கு கொடுத்தார், ஈந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. நம்ம ஏற்கனவே இதே இதை நம்ம கம்பராமாயண பாடல்ல 322வது பாடல்ல பார்த்திருக்கோம். அதை படிக்கிற கேளுங்க. இந்தளிர் கற்பக நருந்தேன் இடைத்துளிக்கும் நிழல் இருக்கை இழந்து போந்து நின்றளிக்கும் தனிக்குடையின் நிழல் ஒதுங்கி குறையிறந்து நிற்ப நோக்கி குன்றளிக்கும் குலமணித்தோள் சம்பரனை குலத்தோடும் தொலைத்து நீ கொண்டு அன்றளித்த அரசன்றோ புரந்தரன் இன்று அரசாழ்கின்றது என்றான். இது வந்து விஸ்வாமித்திரன் தசரதனை பார்க்கும் பொழுது நீ எப்பேற்பட்ட அரசன் அப்படின்னு வர்ணிக்கிற இடத்துல வரக்கூடிய பாடல். ராமனை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கக்கூடியதுக்கு முன்னாடி தசரதனை பார்க்கும் பொழுது விஸ்வாமித்திரன் சொல்வதாக அமைவது. அதுலயும் இப்படித்தானே, அதாவது நீ சம்பகாசுரனையே வீழ்த்தியவன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் புகழ்ந்து சொல்றாருல, அதை தொடர்ந்துதான் இங்கேயும் வருது. இந்த இடத்துல இந்த மிகைப்பாடல்ல வந்து நம்ம இது ஒரு தாடகை ஏற்படுத்திய பாலைவனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சோலைவனத்துல தங்கிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த சோலைவனம் எப்படி இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு எப்படி உருவாச்சு அப்படின்னு ராமலட்சுமணர்கள்ட்ட விஸ்வாமித்திரர் விவரிக்கக்கூடிய இடத்துல இது வருது. இந்த இடத்துல சம்பர பெயர் தானவனுடன் அப்படின்னு தானவன் அப்படின்னாலே அசுரர்களில் ஒரு வகை அப்படின்னு அர்த்தம். அதாவது தக்ஷனுக்கும் பஞ்சஜனிக்கும் பிறந்தவர்கள் வந்து அதிதி, திதி, ஸ்வாகா, கியாதி, சதி, கத்ரு, வினதா, ரோஹிணி, ரேவதி, ரதி, தனு அப்படின்னு இருக்காங்க. அதுல தனுவுக்கும் காஷ்யப முனிவருக்கும் பிறந்த 100 பேர் தான் தானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அசுரர்களில் ஒரு வகை. அந்த தனுவுக்கு பிறந்தவன்கிறதுனால தானவன் அப்படின்னு எங்க சம்பகாசுரனை சொல்றாங்க. உம்பர் கோமகன், அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இம்பர்னா இந்த உலகம், உம்பர்னா மேலுலகம். அதனால உம்பர் கோமகன், கோன அரசன், இந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்களின் அரசன் அப்படிங்கறதுனால உம்பர் கோமகன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமர் உடன்ற நாள்னா போர் புரிந்த நாள் அப்படின்னு. அமர்னா போர்னு அர்த்தம். நம்ம ஒரே கூச்சலா இருக்கு, ரொம்ப சத்தமா இருக்கு, பயங்கரமா இருக்குன்னா ஒரே என்ன இங்க அமர்க்களம் அப்படின்னு கேக்குறோம்ல. அமர்க்களமா இருக்கு அப்படின்னு சொன்னா போர்க்களம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதோ சண்டை போடுறோம் அந்த அர்த்தத்துல இல்ல. அது வந்து கூச்சல் பயங்கர சத்தமா இருக்குங்கிறதுக்காக அமர்க்களமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அமர்க்களம் அப்படிங்கிறது போர்க்களத்தை தான் குறிக்குது. அதே மாதிரி வெம்பி மற்ற அவன் வெற்றி கொண்ட போது அப்படின்னு வர இடத்துல வெம்புதல் அப்படின்னா ரொம்ப சூடாகுதல், கோபம் கொள்ளுதல் அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. அதை தவிர வாடுதல், மனம் வாடுதல், அதாவது பழம் வாடுறதுக்கு கூட சொல்லுவாங்க. வெம்புதல் அப்படின்னா மனம் வாடுதல்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த பொருள்ல தான் வருது. மற்ற அவன் வெற்றி கொண்ட போது அம்பரம் இழந்து, அம்பரம்னா இந்த இடத்துல விண்ணுலகத்தை தான் குறிக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது திகம்பர சாமியார் அப்படின்னு சொல்லும் பொழுது திக்கை அம்பரமாக அந்த இடத்துல
வானத்தை ஆடையாக கொண்டுள்ளவர் அப்படின்னு. அதாவது என்னன்னா, மானத்தை மறைப்பதற்கு மட்டும் கோணம் கட்டிக்கொண்டு வேற எந்த ஆடையுமே அணியாத சாமியார்களை தான் திகம்பர சாமியார்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அப்ப சொல்லும்பொழுது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அம்பரம்ங்கிறதுக்கு துணின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல தேவலோகத்தை இழந்து அவனி வந்தனன், அவனின்னு இந்த பூமிக்கு வந்தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த சோலையில தான் இவன் இந்திரன் வந்து இருந்தான். அதுக்கப்புறமா தசரதனின் இங்க இருந்தாதான், தசரதனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல இருந்தாதான் நிம்மதி அப்படின்னு சொல்லி இவன் இங்க வந்து இருந்து அதுக்கப்புறமா அதை முறையிட்டு தசரதன் போய் போர் செய்தான் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதைத்தான் இங்க, அதனாலதான் இங்க அப்படி சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. சம்பரப் பெயர் தானவனுடன் உம்பர் கோமகன் அமர்வுடன்ற நாள் வெம்பி மற்ற அவன் வெற்றி கொண்ட போது அம்பரம் இழந்து அவனி வந்தனன். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.